ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிவில்லா மர்மங்கள் கதையோட சாப்டர் 1 4 பார்ட்டாக இது வரைக்கும் பார்த்தோம். அந்த 4 பார்ட்டையும் சேர்த்து மொத்தமாக ஒரு சின்ன ரீகேப். ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம். அதாங்க நம்ம பார்த்திபனும் அவரோட ஒய்ஃபும். இவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு, பேர் பவித்ரா. ஸ்கூலுக்கு போன பொண்ணை பார்த்திபன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வீட்டு வாசல்லே அம்மா சோகமாக நிற்க வீட்டில் இருந்த பூனைக்குட்டி செத்து போச்சு. பவித்ராவோட மனசோ உடஞ்சி போச்சு. பவித்ராவோ அழுதுகிட்டே இருக்க பார்த்திபனும் அவளை சமாதானப்படுத்த இந்த பூனையை கொண்டு போய் புதைக்க ஒரு நல்ல இடமா பார்க்க தோண்ட ஆரம்பித்தார் குழி. உள்ளே ஏதோ இருக்க அதை நல்லா தோண்டி பார்க்க அங்கே இருந்தது ஒரு பெட்டி. அதை மேலே எடுக்கலான்னு பார்த்தா முடியலை. சரி, இப்போ விட்டுடலாம், நைட்டு பார்த்துக்கலாம், பூனை புதைச்சிட்டு கிளம்பிடலான்னு பார்த்திபன் வீட்டுக்கு கிளம்ப வீட்டுக்கு போனால் எக்ஸைட்மெண்ட் தாங்கலை. அவர் ஒய்ஃபுக்கு விஷயம் ஒன்றுமே புரியலை. என்ன ஆச்சுன்னு அவங்க கேட்க பார்த்திபனோ பொறுமை இழக்க காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. இந்த தடவை தோண்டினார் இன்னும் ஆழமாக. சும்மா இருந்தால் பெட்டி மேலே வருமா? பெட்டியில் கட்டினார் கயிறு. அந்த பெட்டியை மேலே இழுத்தது அவரோட காரு. பெட்டியும் மேலே வந்துருச்சு. நினச்ச மாதிரியே பெட்டியும் கிடச்சிருச்சு. பெட்டியை பத்திரமா எடுத்துக்கலாம், வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு பார்த்திபனும் கிளம்ப வீட்டுக்கு போய் பெட்டியை திறக்கலான்னு பார்த்தா அதில் பூட்டும் இல்லை, கதவும் இல்லை, எல்லா பக்கமும் அடைச்சிருக்கு. என்னதான் நடக்குதுன்னு அவர் ஒய்ஃப் கேட்க பார்த்திபனும் நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஒய்ஃபுக்கு வந்ததே கோபம். நம்ம பார்த்திபன் தான் ரொம்ப பாவம், இதை தூக்கி வெளியே போடுங்கன்னு ஒய்ஃப் சொல்ல பார்த்திபனுக்கோ கோபம் வர பெட்டியால் தினமும் சண்டை நடக்க பிரச்சனை பெருசாக வெடிக்க பெட்டியை பழைய ரூமில் வச்சு பூட்டிட்டாரு பார்த்திபன். கொஞ்ச நாளும் போச்சு. சரி, பார்த்திபனுக்கு என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போக இதுக்கு காரணமே அந்த பெட்டி தான். அது இருந்தால் நமக்கு கஷ்டம்தான். பெட்டியும் வேணாம், இந்த வீடும் வேணாம், எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம், இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலான்னு ஒய்ஃப் சொல்ல வேறு வழியே இல்லாமல் பார்த்திபனும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அவசரமாக வீட்டை காலி பண்ண வீட்டு ஓனருக்கு ஃபோன் பண்ண என்ன ஆச்சுன்னு அவரும் கேட்க பதில் சொல்லாமல் பார்த்திபன் முழிக்க கோவத்தில் அவரும் திட்டி ஃபோனை வச்சுட்டாரு. நினச்சதும் நடக்கலை, பொட்டியும் திறக்கலை, வேறு வழியும் கிடைக்கலன்னு பார்த்திபனும் வீட்டையும் பெட்டியும் விட்டுட்டு கிளம்பிட்டார். இதுதான் நம்ம கதையோட சாப்டர் 1. வரமா சாபமா? கதையை டீட்டெயிலாக கேட்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.